அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எந்த இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது சம்மந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே. பணம் தான் வாழ்க்கையோட, பணத்தை விட பெரிய விஷயம் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். பஞ்சதந்திரத்தில் கூட முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது, இல்லை பின்னாடி முன்னாடி என்ன இருந்ததுன்னு எதை சொன்னாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்திபனோட பேச்சு திறமை எப்படின்னா அவர் தாஜ்மஹாலை பேசி பேசியே வித்துருவார். வணக்கம். இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையே ரொம்ப முக்கியம் வந்து உடல் நலம் தான். அதனால் இந்த உடல் நலத்திற்காக, இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்போ தான் இசைப்பட வாழ முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில், அப்புறம் பயணியராக தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். நன்றி. இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் இப்போ லைசன்சிங் அதெல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான். டெஃபினெட்லி. நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக, நயனார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார்ன்ட்டு கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக, அப்படிதான் அரசியல், அப்படிதான் ஒரு மாண்பு இருக்குது. அந்த வகையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில் வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்போவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்கவர், வேற ஒரு பார்வையில் இருக்கார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேரில், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதனால் அது அவருடைய பார்வை. அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு, ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது. அதுதான் சொல்றாரு அவர், மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமான இல்லை அதுக்குள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம, அந்த 41 உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது, அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போடு இருக்கணுங்கிறது அந்த பதில நான் புரிஞ்சுட்ட ஒரு விஷயம். அதுதான் வேற ஒரு இடத்துல என்ன கேள்வி கேட்கும்போது நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டை வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேராக அங்கே போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமா யோசிக்கிறோமே தவிர, பட் ப்ராக்டிக்கலா பண்றதுங்கிறது அது முடியுமா, மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பேட்டு காரணமாக இருந்துருங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அவரை மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனா கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு அது சரின்னு படுது, அவர் அதை பண்றாரு, அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. விஜய் எதுவும் சந்திப்பீங்களா சார்? எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம சந்திச்சோம்னா டெஃபரெண்டாக மகிழ்ச்சி தானே. இல்லை, எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அது சந்திக்கும் போது தான் சொல்ல முடியும். சந்திச்சா நான் அவர்கிட்டே சொல்லிடுவேன்.
சார் உங்களோட மனிதநேய மன்றத்தை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகள் நடுவில் இந்த ஒரு கேள்வி வரதே ரொம்ப பெரிய விஷயம். அதை ஆரம்பித்து வச்ச திரு சிவா அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். 1989 ஏப்ரல் 13 நான் ரோட்ல ஒரு நடவாசியாக இருந்தேன். ஏப்ரல் 15ஆம் தேதி அதே மாதத்தில் நான் காரில் போயிட்டு இருந்தேன். இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14 என்னுடைய புதிய பாதை வெளியான நாள். அந்த ஒரு நாளில் திடீர்னு இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து நான் வர கார்லேருந்து எல்லாமே இந்த சமூகம் தான் எனக்கு கொடுத்தது. அப்பா அம்மா வந்து எனக்கு படிப்பை கொடுத்தாங்க. பட் இந்த சமூகம் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றம். அதில் என்னுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நான் அதில் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நான் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன். பணம் தான் வாழ்க்கையோட, பணத்தை விட பெரிய விஷயம் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பணமயமான இந்த உலகத்தில் மனிதநேயங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால அந்த மனிதநேயத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்திபன் மனிதநேயம் மன்றம். நான் ரொம்ப கர்வமான ஒரு மனிதன் எப்படி சொல்வேன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நிறைய சினிமா நடித்து நிறைய படம் வந்து அதன் மூலமாக இன்னும் நான் நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். சார் தமிழுக்கு எப்பவுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்போ வர படங்கள்லாம் எப்படி தமிழ் படங்கள் தானே தலைப்பா சொல்கிறீங்களா? அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அது சம்மந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது காலத்தோட மாற்றம். அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எல்லாத்தையும் வரவேற்கணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கும்போது, தமிழ் தான் என்னுடைய பொழப்பாக இருக்கும்போது, தமிழை நான் அழகாக பேசுகிறதும் தமிழை வளர்க்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது என்னுடைய பார்வை. பார்த்தேன் நல்லா இருக்கும். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும். நன்றி. டெஃபினட்டாக இப்போ கூட நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு 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 நடுவயது அம்மா, ஒரு அம்மா, அந்த அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கையில் வந்து கஞ்சா இருக்கு. உங்களுக்கு எங்கே கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அவங்க தடுமாறுறாங்க. ஸோ இந்த போதை பழக்கம் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டெஃபினட்டாக அதை மீள்றதுக்கு நம்ம எல்லாம் மீடியாலாம் உட்பட சேர்ந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும். நன்றி. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் வந்து மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன். பகத் உஸ்தாத்னு ஒரு படம். மலையாளத்தில் ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் டைரக்ட் பண்ணுற படம் நான் தான் சிஎம் 26 onwards அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் ஒன்று துவங்கியிருக்கேன். அது ரிலீஸ் பண்ணால் ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவோம், இந்த எலெக்ஷனுக்குள்ளே. அதுக்கான அந்த அவசரகதியான ஒரு போராட்டம் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 படங்கள் இருக்குது. அதில் குறிப்பான படம் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே, வழக்கமாக பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பார், அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பார். அப்படி இல்லாமல் புதிய பாதை 89 வந்த படத்தை மறுபடியும் நானே நடித்து அந்த படத்தை தயாரிக்க போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய பொருட்செலவில் இருக்கிற ஒரு படம். சமீபத்தில் மோகினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது, பார்த்திபனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அவர் போய் அடைய வேண்டிய இடத்த போய் அடையலை அப்படின்னு, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிருக்க வேண்டியவர் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. பட் இதுதான் நம்மளுடைய பாதை, நம்மளாக வகுத்துக்கிட்டதான். இப்போ நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் செஞ்சு தேசிய விருது வாங்குறதும், உடைக்குள் மழை மாதிரி படங்கள், ஒத்த சிறப்பு மாதிரி படங்கள் பண்ணுறது நான் விரும்பி செஞ்சதான். நான் விரும்பி செஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் இனிமேல் நான் செய்ய போகிறதெல்லாம் மக்கள் விரும்புகிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் செய்ய போகிறேன் அடுத்து. ஸோ அது வயசு இளமையாக இருக்கும்போதே அதெல்லாம் செஞ்சிடலான்னு ஆசைப்படுறேன். என்னங்க? ஆமாம். இல்லை, எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒன்று பிபி இருக்குது, இன்னொன்று ஃபேட்டி லிவர் இருக்குது. அதை தவிர சுகர் கிடையாது. கூட நான் காஃபி சாப்பிடும்போது நிறைய சுகர் போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா சுகர் இல்லை உடம்புல. ஒரே ஒரு நோய் இருந்ததுனாவே நம்மளுடைய அமைதியெல்லாம் வீணாக போயிடும். இப்போ அந்த ஃபேட்டி லிவருங்கிறது எனக்கு வயிற்றில் இல்லை, அது மண்டைக்கு வந்துருந்தது. ஏன்டா அது நமக்கு அப்படி இருக்குது, முதல்ல நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறது இது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதுக்கு சில ஒழுங்கான கட்டுப்பாடான உணவு முறையிலிருந்து எல்லாமே தேவைப்படும். அதையும் மீறி நமக்கு அது வரும்போது இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபெசிலிட்டியை சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமாபுரம் இங்கே குடல் நலம் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறை நம்ம திறந்து வைக்கிறதுக்காக குழுமி இருக்கிறோம். இங்கே நம்மளோட கிரியேட்டர் மிஸ்டர் பார்த்திபன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை துவக்கி வச்சுருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, குடல் சம்மந்தப்பட்ட லிவர், கணையம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா,
இங்கே டெக்னாலஜி ஒன்று வேணும் இல்லையா நமக்கு. இந்த எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோளே. இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இந்த குடல், கல்லீரல், கணையம், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் பெருமை வாய்ந்த இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கும், கோ சேர்மன் திரு நிரஞ்சன் அவர்களுக்கும், சிஇஓ திரு சிவா அவர்களுக்கும், டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கும், டாக்டர் தருண் அவர்களுக்கும், இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்டர்களுக்கும், குறிப்பாக அழகான நர்ஸுகளுக்கும், அது நம்ம புத்தி அங்கே தான் போகும். அவர் ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கிடையாதுங்க. அவள் ஒன்றும் காமெடி கிடையாது. நர்ஸுன்னு சொன்னால் உடனே சிரிக்கிறதுக்கு. பல இடத்துல டாக்டர் இல்லாத இடத்துல நர்ஸ் தான் உயிரே காப்பாற்றுவாங்க. ஃபஸ்ட் எய்டெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் தான் டாக்டர்ஸ் வருவாங்க. சம்டைம்ஸ் அனஸ்தீஷியா அவங்களே கொடுப்பாங்க. அனஸ்தீஷியானா கொடுக்கறதில்ல, அவங்க பார்வையிலே கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சிவா சார் குறிப்பிடும்போது சொன்னார் பார்த்திபன் மனிதநேய மன்றத்தை பற்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும். அந்த அக்கறையோடு நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றம்ங்கிறது. அதில் நிறைய இந்த 35 வருஷமாக என்னால் முடிஞ்ச விஷயம்லாம் நான் அதில் பண்ணியிருக்கேன். நிறைய சேவைகள் நான் சம்பாரித்ததில் பாதி சினிமாவும் பாதி சமூகமும் இருந்திருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனிதநேய மன்றம் தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி ஒரு பெரியவர் ஒரு மேடையில் என்னை ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னார், பார்த்திபனுக்கு டாக்டர் கொடுக்கலாம், ஒரு டாக்டர் இல்லை ஒரு 50 டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன், 50 டாக்டருக்கு பதிலாக 25 டாக்டர் கொடுத்துட்டு 25 நர்ஸு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இல்லைங்க, அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எப்போவுமே நம்ம இப்படியே தான். நான் ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன். ஐசியூவில் கூட அதை நம்ம தலைவர் நித்யானந்தா இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு, எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்களை பூரா நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு காமெடியாக இருக்கானோ அவன் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கான். எவன் ரொம்ப ஹீரோவாக இருக்கிறேன்னு கான்ஸ்டிபேஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கானோ அவன் லைஃப்பில் காமெடியன் ஆகிடுவான். அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ்ஆர்எம்க்கு நான் எப்போவுமே குதர்க்கமாக அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பேன். எஸ்ஆர்எம் ஆரம்பிக்கலாமா? திரு நிரஞ்சன் அவர்கள் அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நவம்பருங்கிறது NOVER கிடையாது, NOWEM நவ், இப்போவே ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு போக்கில் இந்த எஸ்ஆர்எம் செயல்படுறதுனால எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் விளக்கும்போது சொன்னார், முதல் முறையான இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வெல்த்தை விட ஹெல்த்து தான் முக்கியம். அப்போ ஹெல்த்தில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறது நிறைய உயிர்களை முன்கூட்டியே காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ எங்கள் அப்பா கேன்சரில் இருந்தார். அப்போ வறுமை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வசதி இருக்கும்போது காப்பாற்றோம்னா டெஃபினட்டாக ஒரு அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டல் வேணும். அதுதான் உயிர்களை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த வகையில் அதே மாதிரி லிவருங்கிறத நான் இதில் போய் பார்த்தோம்னா அகராதியில் எல்லாமே கல்லீரல் தான் போட்டிருக்கு. ஒன் ஹூ கிவ்ஸ் அவரை கிவருங்கிறோம். அந்த மாதிரி யார் லிவரோட வாழ்கிறவங்கள அவங்க ஏன் லிவர்னு நம்ம சொல்லக்கூடாது? அதில் லிவர் நான் லிவர்னு பிரிச்சுக்கலாம். ஒருத்தன் நல்ல லிவரோட வாழ்கிறவனே லிவர்னு சொல்லலாம். அந்த பிலீவர்னு ஒரு சாங் இருக்குது, அது கூட பிலீவ் இன் லிவர், அதனால தான் அதை பிலீவர்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் லோக்கலாக சொன்னால் தான் இதெல்லாம் போய் சேரும். உங்கள் அளவுக்கு ரொம்ப வசதியாக சொன்னோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான். இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அதாவது எதுலேயுமே நம்ம பயணியராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அது முன்னோடியாக இருக்கிறது, அது முன்னாடியே இருக்கிறது. பஞ்சதந்திரத்தில் கூட முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது, இல்லை பின்னாடி முன்னாடி என்ன இருந்ததுன்னு எதை சொன்னாலும்
இது எல்லாத்துக்கும் எஸ்ஆர்எம் மட்டும்தான் முன்னாடியும் இருந்தது பின்னாடியும் இருந்தது, வேறு உதாரணமே இல்லைங்கிற அளவுக்கு எஸ்ஆர்எம் வளரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் சொன்ன பயணியர்னு சொல்கிறது, ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறங்க இருந்தவர் வேற ஒருத்தர். அவர் பேர் என்ன நமக்கு தெரியவே தெரியாது. அவர் கொஞ்சம் தயங்கியிருக்கார், இறங்கலாமா வேண்டாங்கன்னும் போது டக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் வந்து வலது காலை எடுத்து வச்சு இறங்கிட்டார். அதனால் ஆம்ஸ்ட்ராங் பேர் நிலைச்சது. அப்படி நல்ல காரியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி தான் எஸ்ஆர்எம் எடுத்து வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ரீஸ்டோரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரீஸ்டோரிங் லைஃப்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்தூரில் வந்து முதல்ல மும்தாஜ் வந்து இறந்தது வந்து இந்தூர்னு ஒரு இடத்துல இறந்து ஒரு 7 மாதம் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய பாடி. அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து ஆக்ராவில் கொண்டு வந்து வச்சதுனால அது வந்து தாஜ்மஹால் அங்கே வந்தது. இல்லாட்டி அது அங்கேயே வந்திருக்க வேண்டியது, இந்தூர்லேயே. அப்படி ஒரு செய்தி இப்போ நான் சமீபத்தில் மும்தாஜ் மூலமாகவே கேள்விப்பட்டேன். மும்தாஜுங்கிறது ஒரு ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக கேள்விப்பட்டேன். சமீபத்தில் மோகினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, பார்த்திபனோட பேச்சு திறமை எப்படின்னா, அவர் தாஜ்மஹாலை பேசியே விற்றுருவார். அது வாங்குறவனுக்கும் தெரியாது, விற்கிறவனுக்கும் தெரியாதுன்ட்டு. நான் என்ன பேசி எப்படி விற்பேன்னா, நான் மும்தாஜிக்கிட்ட பேசி அந்த தாஜ்மஹாலை ஷாஜகானுக்கே விற்றுருவேன். அந்த மாதிரி. பட் இது வந்து சாதாரணமாக வரதில்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி ஒன்று இருக்குது. எல்லா விஷயமும் பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பெற்ற டாக்டர்கள் இங்கே இருந்தால் கூட அதை முன்னெடுக்கிறதுக்கு எஸ்ஆர்எம் மாதிரி ஹாஸ்பிட்டலும் அதோட சேர்மனும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நரசிம்ம அவதாரம் மாதிரி. நரசிம்ம அவதாரங்கிறது அந்த குடலை உருவி மாலையாக போட்டிருப்பார். இவங்க குடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து இவங்களுக்கு மாலை போடுற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க நரசிம்ம அவதாரத்தோட ஒப்பிடலான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம லிவரை சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு சோரொட்டி அடிச்சிருவாங்க. சோரொட்டிங்கிறது 2 கண்ணை 2 எக்ஸ்ட்ரீம் எண்டில் போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு சோரொட்டி ஒட்டிடுவானுங்க. அதை லிவரை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் லிவர் சரியில்லைன்னா சோரொட்டி சாப்பிடுங்கன்னுவாங்க. இந்த மட்டன் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சோரொட்டின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த லிவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அதில் நானும் ஒருத்தன். நமக்கு கொஞ்சம் ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு டாக்டர் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து, எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிங்க. அதனால தான் இங்கே வந்ததுக்கான பர்பஸே வந்து இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி சில பேர் பேசுகிறதே நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. டைஜஷன் பெரிய ப்ராப்ளம். அதுவும் டைஜஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுக்குற பில்லை பார்த்தா நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய டைஜஷன் ப்ராப்ளம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லில் தான் வரும். அப்படி இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அந்த அஃபோர்டபுளாக அது எல்லாருக்கும் போய் கிடைக்கிற அளவுக்கான ஒரு அஃபோர்டபிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி சார்ஜஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சார்ஜ் மேலே தான் நமக்கு ஒரு பயங்கர உத்வேகம் இருக்கும். ஆனால் எஸ்ஆர்எம்மில் அவங்கள சீக்கிரமாக குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கிறதுல ஒரு பெரிய உத்வேகம் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து வெறுமே போனோம்னா ஏதோ ஒரு காமெடியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே மட்டும்தான் கலந்துக்குவோம். அது ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் விளையாட்டாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங்கில் நான் வந்து கலந்துக்கிட்டு அதை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்மளால் வெளியில் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும்